Hello everyone. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல குப்லக் கான்ற போயத்தோட சம்மரி பார்க்க போறோம். இதோட சம்மரியை டீடைலா பார்க்க போறோம். ஷார்ட்டா டீடைலா பார்க்க போறோம். With pictures ஓட உங்களுக்கு ஈஸியா புரியறதுக்காக pictures-உம் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த வீடியோல வந்து ஆத்தர் இன்ட்ரோ மாதிரி எதுவும் இன்க்ளூட் பண்ணல. ஏன்னா கால்ரேஜை பத்தி தனியா ஒரு வீடியோ போடலாம் அப்படினு. இதுல வந்து குப்லக் கான் பத்தி மட்டும் தான் நான் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா வீடியோ ஷார்ட்டா இருக்கணும்ன்றதுக்காக. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குப்லக் கானுக்கு வந்து வேற அதர் நேம்ஸ் பாத்தீங்கன்னா a vision in a dream இல்லாட்டி a fragment அப்படினு சொல்லலாம். இது வந்து ஒரு hallucinatory poem. இது வந்து அவர் வந்து ஓபியம் சாப்பிட்டுட்டு ஒரு தூங்கிட்டு இருக்கும்போது அந்த சமயத்துல வந்து அவருக்கு ஒரு ட்ரீம் வந்ததாகவும் அந்த ட்ரீம்ல இருந்து எழுந்திச்சிட்டு அவர் வந்து அதை வந்து ஒரு போயமா எழுதலாம், ஒரு 500 to 600 லைன்ஸ் ஒரு போயமா எழுதலாம் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணிட்டு உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாரு. அப்ப வந்து போர்லாண்ட்ல இருந்து ஒருத்தர் வந்து அவரை டிஸ்டர்ப் பண்ணதுனால கால் பண்ணி ஏதோ கேட்கறதுனால அதோட ஸ்டாப் ஆயிடும். கொஞ்சம் 54 லைன்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயம்ல வந்து 54 லைன்ஸ் இருக்கு. இது எப்போ எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 1797 எழுதியிருக்காரு. பட் பப்ளிஷ் பண்ணது வந்து 1816. ஏன்னா அவர் எழுதிட்டு இது பாதி தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது, அதுவும் இல்லாமல் இதை படித்தா எப்படி இருக்குன்றது தெரியல அப்படின்றதுனால அவர் வந்து அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்காரு. ஒன் டே வந்து இவர் வந்து அந்த போயத்தை வந்து லார்ட் பைரன்ட்ட காமிக்கும்போது அவர் வந்து இந்த போயம் ரொம்ப சூப்பர்பாக இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணார். அப்போ தான் வந்து கால்ரேஜ் வந்து இந்த போயத்தை வந்து பப்ளிஷ் பண்ணார். இதில் வந்து ஒரு மங்கோல் ரூலர், இதை வந்து இமேஜினேஷன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வந்து ஒரு சில திங்ஸ்லாம் வந்து ஒரிஜினலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மங்கோல் ரூலர் சைனீஸ் எம்பரர் வந்து குப்லக் கான் அப்படின்றவரோட சம்மர் பேலஸ் ஜனாடுல இருக்கு. அந்த ஜனாடுல இருக்க பேலஸை பற்றி தான் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜனாடுவோட ஒரிஜினல் நேம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எப்படி இவர் இந்த மாதிரி ஜனாடு குப்லக் கான்லாம் எப்படி இவருக்கு வந்ததுன்னா சாமுவேல் பச்சாஸ் அப்படின்ற ஒருத்தரோட பச்சாஸ் ஹிஸ் பில்கிரிமேஜ் அப்படின்ற ஒரு போயம் வந்து ஒரு புக்கை வந்து இவர் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அதை படிச்சுட்டே அப்படியே தூங்கியிருக்காரு. அப்போ வந்து அந்த புக்கில் வந்த ட்ரீம் தான் வந்து புக்கிலேருந்து இவர் படித்ததெல்லாம் வர ட்ரீம் தான் வந்து இந்த போயமில் எழுதியிருக்காரு. இதை ஏன் ஒரு ஃப்ராக்மெண்ட் அ விஷன் இன் அ ட்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 3 ஸ்டான்சாஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டான்சாஸில் வந்து 11 லைன், செகண்ட் ஸ்டான்சாஸில் வந்து 25 லைன் அண்ட் தேர்ட் ஸ்டான்ஸாவில் வந்து 18 லைன். ஸோ டோட்டலாக 54 லைன்ஸ் இருக்குது. பட் என்னன்னா இப்போ நம்மளுக்கே வந்து ஒரு ட்ரீம் வருதுன்னா திடீர்னு நம்ம ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு அடுத்த சீனே வந்து வேற ஒரு ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் நம்மளை ஏதாவது துரத்துற மாதிரி இருக்கும், அப்புறம் நம்ம அதை அடிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சீனுக்கும் ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சீனும் ஒரு 3 ஸ்டான்சாஸில் இருக்கிறதுமே ஒரு கனெக்டிவிட்டி கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஒரு போயம் வந்து நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் 54 லைன்ஸ்லையுமே வந்து ஒரு பர்டிகுலர் ரைம் ஸ்கீமோ மீட்டரோ எதுவுமே ஃபாலோ பண்ணல. அவர் அயம்பிக் பென்டாமீட்டர் இருக்குது, அயம்பிக் டெட்ராமீட்டர் இருக்குது, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ரைம் ஸ்கீமும் வந்து ப்ராப்பராக இதுதான் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. டிஃப்ரெண்ட் ரைம் ஸ்கீம் தான் வந்து ஒரு ஸ்டான்சாஸ்க்கும் இருக்குது. ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா வந்து இன் ஜனாடு டிட் குப்லக் கான் அ ஸ்டேட்லி ப்ளஷர் டோம் டிக்ரி. அதாவது என்ன சொல்கிறேன்னா ஜனாடுன்ற ஒரு பிளேஸில் குப்லக் கான் வந்து ஒரு ப்ளஷர் டோம், அதாவது ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லைங்களா, ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்க பேலஸ் வந்து பில்ட் பண்ண சொல்கிறாரு. வேர் ஆல்ஃப் த சேக்ரட் ரிவர் ran through caverns measureless to man down to a sunless sea. அந்த ஜனாடுல எங்க பில்ட் பண்ண சொல்றாருன்னா ரிவர் ஆல்ஃப் அப்படின்ற ஒரு சேக்ரட் ரிவர் இருக்கு. அந்த ரிவர் வந்து நம்ம ரிவர் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓடிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ரிவர் எப்படி ஓடுதுன்னா த்ரூ கெவர்ன்ஸ்ன்றது வந்து ஒரு கேஜ் மாதிரி சொல்லலாம், ஒரு கொகை மாதிரி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஃபஸ்ட்டு பிக்சர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து டோம் ஷேப் வந்து அப்படி தான் இருக்கும். ஒரு பேலஸ், அந்த மாதிரி ஒரு பேலஸ் பில்ட் பண்ண சொல்கிறாரு. அப்புறம்
caverns measureless to man அப்படின்னா அந்த ஒரு கேஜ் அதை வந்து மேனால் மெஷரே பண்ண முடியாது. இப்போ இங்கே நான் கீழே வந்து ஒரு கேஜ் கொடுத்துருக்கேங்களே அந்த மாதிரி அந்த ரிவர் அப்படி அந்த caverns மூலமா போய் எங்கே போகுதுன்னா லாஸ்ட்டாக டவுன் டு அ சன்லெஸ் சி. அதுக்கு அந்த கெவன்லாம் தாண்டி ஒரு சன்லெஸ் சீனா சீலே வந்து அடியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளிச்சமே இருக்காது இல்லையா, அந்த ஒரு டீப்பான ஒரு சீக்குள்ளே வந்து போகுது. நான் இங்கே வந்து ஸ்டான்ஸாஸே வந்து பார்ட்டாக பிரிச்சிருக்கேன், ஏன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்குன்றதுக்கோசரம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா குப்லகான்ன்றது ஒரு பேலஸ் பில்ட் பண்ண சொல்கிறாரு. எதுக்காகனா ப்ளஷராக இருக்கிறதுக்காக. அங்கே அது வந்து ஒரு டோம் ஷேப்பில் இருக்கணும். அந்த இடத்துல வந்து ரிவர் ஆல்ஃப் ஓடுது. எது மூலியமானா ஒரு கெவன் மூலிமா அது மெஷர் பண்ண முடியாது, அதில் போய் அது ஒரு சீல போய் கலக்குது. ஸோ இதுதான் பார்ட் 1 ஆஃப் ஸ்டான்ஸா 1. நெக்ஸ்ட் பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஸோ அதனால் அவர் ஆர்டர் பண்ணியிருக்காரு, அந்த கிங் ஆர்டர் பண்ணியிருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க்கர்ஸ் எல்லாம் twice 5 miles 10 miles டோட்டலி ஆஃப் ஃபர்டைல் கிரவுண்ட், ரொம்ப ஒரு செழிப்பான கிரவுண்ட் எடுத்துக்கிட்டு வித் வால்ஸ் அண்ட் டவர்ஸ் வேர் girdled around. ஸோ அப்படின்னா பேலஸை சுற்றி வந்து ஒரு வால்ஸ் அண்ட் டவர்ஸ் ஒரு காம்பவுண்ட் மாதிரி சுற்றி வந்து ஒரு 10 miles ஒரு காம்பவுண்ட் மாதிரி பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த லாஸ்ட் 4 lines நீங்கள் ரொம்ப இதாக கவனிக்கணும். ஏன்னா ஒரு பேலஸ் வந்து அந்த காம்பவுண்டில் சென்டரில் இருக்கும் இல்லைங்களா, சென்டரில் இருக்க. ஸோ டோட்டல் இது வந்து 10 miles. ஸோ இந்த சைடு ஒரு சைடில் வந்து ஒரு விதமாகவும் இன்னொரு சைடு இன்னொரு விதமாகவும் இருக்குது. அதுதான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர், ஸோ தேர்ன்றப்ப ஒரு சைடு, ஒன் சைடு ஆஃப் த பேலஸ் வேர் கார்டன்ஸ் பிரைட் வித் சினவஸ் ரில்ஸ். சினவஸ்ன்றது ஒரு கர்வியான அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், கர்வி ஸ்ட்ரக்சர் இருக்கிற ரில்ஸ்னால் வந்து ஒரு ஓடை மாதிரி சொல்லலாம். அந்த ஒரு சைடு வந்து கார்டன்ஸ் இருக்குது. அந்த கார்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா நிறைய அந்த ஓடை கர்வியான ஒரு ஓடை இருக்குது. ஸோ அதுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு பிக்சர் கொடுத்துருக்கேன். அந்த கார்டன் அந்த லைன் மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஓடைன்னு நினச்சிக்கலாம். அந்த மாதிரி நிறைய போகுது. வேர் பிளாசம்ட் மெனி அண்ட் இன்சென்ஸ் பியரிங் ட்ரீ. அந்த ஓடை என்ன பண்ணுதுன்னா ரொம்ப நிறைய வாசனை கொடுக்கக்கூடிய ட்ரீஸ்லாம் வந்து அது அந்த ஓடை மூலமா நிறைய வளருது. எங்கன்னா அந்த கார்டன்ஸில். அண்ட் ஹியர், ஸோ இந்த சைடு ஒன் சைடில் கார்டன்ஸ் இருக்குது, நிறையா ட்ரீஸ் இருக்குது, வாசனை கொடுக்கக்கூடிய ட்ரீஸ் இருக்குது. அண்ட் அனதர் சைட் ஹியர் வேர் ஃபாரஸ்ட் ஏன்ஷியன்ட் ஆஸ் த ஹில்ஸ். இந்த சைடில் என்ன இருக்குன்னா ஃபாரஸ்ட்டு. அந்த ஃபாரஸ்ட் எப்படின்னா ஒரு மலை ஒரு ஹில்லெல்லாம் வந்து எப்படி வந்து ரொம்ப பழமையானதோ இருக்குமோ அந்த அளவுக்கு பழமையான ஒரு ஃபாரஸ்ட்டு. என்ஃபோல்டிங் த சன்னி ஸ்பாட்ஸ் ஆஃப் க்ரீனரி. ஸோ எப்படி அந்த ஃபாரஸ்ட் வந்து அவ்வளோ திக்காக இருக்குது, எப்படின்னா அந்த சன்னோட வெளிச்சம் வந்து ஒரு ஸ்பாட்ஸ் மாதிரி தான் தெரியுது. நான் தேர்டாக ஒரு பிக்சர் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா அந்த சன்னோட அந்த இது வந்து லைட் வந்து அந்த ஸ்பாட்ஸாக தெரியும். அந்த மாதிரி அவ்வளோ திக்காக இருக்குது அந்த ஃபாரஸ்ட். ஸோ ஒரு 10 miles எடுத்துக்கிறாங்க, சுற்றி காம்பவுண்ட் இருக்குது. அதில் ஒன் சைடில் கார்டனும் இன்னொரு சைடில் ரொம்ப பழமையான ஒரு ஃபாரஸ்ட்டும் இருக்குது. ஸோ இதுதான் பார்ட் 2 ஆஃப் ஸ்டான்ஸா 1. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா 2. அதில் 4 பார்ட் இருக்குது. 4 பார்ட்டாக நான் பிரிச்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா பட் ஓ தட் டீப் ரொமான்டிக் சேசம் வித் which slanted down the green hill athwart a sedan cover. ஸோ சேசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு டீப் ஹோல் அப்படின்னு சொல்ல நான் ஃபஸ்ட்டு பிக்சரில் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அந்த மாதிரி. ஸோ அந்த பிளேஸை எப்படி வருது, எந்த மாதிரி இருக்குன்னா ஒரு நடுவில் வந்து ஒரு டீப் ஹோல் இருக்குது. அந்த ஹோலில் தான் வந்து அந்த ரிவர் போகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அந்த ரிவரை பற்றி தான் இருக்கும். ஸோ அந்த ரிவர் வந்து அந்த ஓடை மாதிரி அந்த ரிவர்லேருந்து வர ஒரு பாட்டுன்னே சொல்லிக்கலாம். அந்த சேசம் வித் அது வந்து ஸ்லாண்டிங்காக வந்து ஓடுது. டவுன் த க்ரீன் ஹில் அட்வார்ட் அ செடான் கவர். அது எங்கே போகுதுன்னா அந்த க்ரீன் ஹில் அட்வார்ட் அ செடான் கவர். செடான் கவர்ன்றது செடார் ட்ரீஸ். ஸோ இங்கே நான் செகண்ட் பிக்சரில் கொடுத்துருக்கிறது செடார் ட்ரீஸ். அந்த மாதிரி இருக்க ட்ரீஸை வந்து அதுக்குள்ளே அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க அந்த இதுக்குள்ளே ஓடுது. அ சாவேஜ் பிளேஸ், ரொம்ப ஒரு பழமையான இடம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆஸ் ஹோலி அண்ட் என்சாண்டட் ஆஸ் எவர். ஸோ அது வந்து ஹோலி, இது வந்து பார்த்திங்கன்னா சாவேஜ், ஹோலி, என்சாண்டட்னு 3 different வேர்ட்ஸ் வச்சு அந்த பிளேஸ் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு.
beneath a waning moon was haunted by women wailing for her demon lover. ஸோ அங்கே இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வார்னிங் மூன். ஓகே, வார்னிங் மூன் அப்படின்னா நம்ம வந்து எப்படியுமே பார்த்தீங்கன்னா மூன் வந்து பெருசாகும் அப்புறம் குறையும் இல்லைங்களா. அது பௌர்ணமியிலேருந்து அமாவாசைக்கு வந்து குறையும், அமாவாசையிலேருந்து பௌர்ணமிக்கு வளரும். ஸோ வார்னிங் அப்படின்றது வந்து குறையிறது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வருது. அந்த குறைஞ்சிட்டே வர மூனில் எப்படின்னா ஹாண்டட் பை உமன், அந்த இடம் வந்து அது ஹாண்டட் ஆயிருக்கு. யாருனாலனா அந்த உமன் வெயிலிங் ஃபார் ஹர் டீமன் லவர். அந்த உமன் வந்து அழுறா, க்ரை பண்ணுறா. யாருக்காகனா அவளோட டீமன் லவருக்காக. ஸோ இதுதான் பார்ட் 1 ஆஃப் ஸ்டான்ஸா 2. நெக்ஸ்ட் இஸ் பார்ட் 2 ஆஃப் ஸ்டான்ஸா 2ல பார்த்தீங்கன்னா, அண்ட் ஃப்ரம் திஸ் சேசம், அந்த ஒரு டீப் ஹோலில், அந்த இது ஓட மாதிரி ஓடுறது இல்லைங்களா, ஒரு டீப் ஹோல்லேருந்து வித் சீஸ்லெஸ் டர்மாயில் சீத்திங், அந்த இதிலேருந்து ஒரு சீஸ்லெஸ்னால் எண்டே இல்லாத டர்மாயில், பெருமூச்சு வாங்குற மாதிரி ஒரு உஸ் உஸ்ன்னு ஒரு சவுண்ட் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஆஸ் இஃப் எர்த் இன் ஃபாஸ்ட் திக் பேன்ஸ் வேர் ப்ரீத்திங். ஸோ எப்படி அந்த சவுண்டு இருக்குன்னா, இதை வந்து ஒரு கம்பேரிசனாக கொடுத்துருக்காங்க. சிமிலி ஆஸ் இஃப், அதாவது எப்படி இருக்குது அந்த பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கிறது எப்படி இருக்குன்னா, ஆஸ் இஃப் திஸ் எர்த் இன் ஃபாஸ்ட் திக் பேன்ஸ் வேர் ப்ரீத்திங். எர்த் வந்து ஒரு திக் பேண்ட்டை போட்டுட்டு அந்த எர்த்தே ப்ரீத் பண்ணால் எப்படி ஒரு சவுண்ட் வருமோ அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வருது. ஸோ இந்த லைனில் பார்த்தீங்கன்னா, செகண்ட் லைனில் உங்களுக்கு 2 பொய்டிக் டிவைசஸ் இருக்குது. ஆஸ் if this earth, அது வந்து simile, and earth in fast thick pants were breathing. இது வந்து personification. ஏன்னா earthக்கு வந்து ஒரு human quality கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அது வந்து personification. a mighty fountain momently was forced. அந்த ஒரு ப்ரீத் பண்ணும்போது earth வந்து ப்ரீத் பண்ணுது அப்படின்னா அது மேலே இருக்கிறதெல்லாம் பறக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த ஒரு earth ப்ரீத் பண்ண அந்த சேசம்ல இருந்து நிறைய வந்து பறந்து வருது, ஒரு பர்ஸ்ட் ஆகிற மாதிரி, ஒரு வெடிக்கிற மாதிரி பறந்து வருது. ஸோ mighty fountain momently was forced amid whose swift half intermittent burst. ஒரு வேகமாக வந்து ஒரு திங்ஸ் வந்து பர்ஸ்ட் ஆகி வர மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஹியூஜ் ஃப்ராக்மெண்ட்ஸ் வால்டர் லைக் ரீபவுண்டிங் ஹெயில். பெரிய பெரிய இந்த பனிக்கட்டி மலைலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஹெயில், அந்த மாதிரி ஹியூஜ் ஃப்ராக்மெண்ட்ஸ், ஒரு கல், பாறை, குட்டி குட்டி பாறை, குட்டி குட்டி கல்லுலாம் எப்படி பறந்து பறந்து வந்து விழுதான் எப்படின்னா பனிக்கட்டி மழை பெய்கிற மாதிரி. ஆர் chaffy grain beneath the thresher's flail. அந்த நெல்லெல்லாம் வந்து அந்த அறுவடை பண்ணி நம்ம அடித்து இது பண்ணுவாங்க இல்லைங்களா, அப்போ வந்து அந்த நெல் மணிலாம் பறக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சாஃபி கிரெயின்ன்றது ஒரு நெல் மணி, இந்த ரைஸோட இது, அது அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல. ஃபஸ்ட்டு வந்து ஹெயில் மாதிரி இருக்குது, இல்லாட்டி அந்த நெட் மணிகள் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் மிட் தீஸ் டான்சிங் ராக்ஸ் அட் ஒன்ஸ் அண்ட் எவர் இட் ஃப்ளங் அப் மொமெண்ட்லி த சாக்ரட் ரிவர். அந்த மாதிரியே இருக்க அந்த ஹெயிலையும் அந்த நெல்மணி மாதிரி இருக்கிற அந்த ராக்ஸ்லாம் வந்து பறக்கிற ராக்ஸு, குட்டி குட்டி கல் எல்லாமே வந்து பறக்குது அந்த எர்த் வந்து மூச்சு விடுறதுனால. அந்த மாதிரி பறக்கிறப்ப வந்து இந்த ரிவர்லேருந்து தண்ணியுமே வந்து மேலே போய் பறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஸ்டான்ஸா 2 பார்ட் 2. நெக்ஸ்ட் பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா 5 miles. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸா 2ல வந்து ரிவரை பற்றி தான் சொல்கிறாங்க. இது பார்ட் 3யும் வந்து ரிவரில் பற்றி தான். 5 miles meandering with a mazy motion. இந்த மாதிரி அந்த ரிவர் வந்து ஒரு சீஸ்லெஸ் அந்த கேவான்குள்ளே போகுது, அதுக்கப்புறம் வந்து அந்த மூச்சு வாங்குது, அதுலேருந்து எல்லாம் பறக்குது, அங்கே வந்து ஒரு டீமன் லவர் இருக்காங்க, இது எல்லாமேக்கு அப்புறம் அந்த மாதிரி ஒரு 5 miles வந்து லேசி மோஷன், மேசினா லேசியாக வந்து நகர்ந்துட்டு வருது. த்ரூ வுட் அண்ட் டேல். வுட்ன்றது வந்து ஃபாரஸ்ட்டு, டேலுன்றது வந்து வேலி. ஸோ வுட் அண்ட் டேல் த்ரூ அந்த ஃபாரஸ்ட் அண்ட் வேலி வழியாக இந்த சாக்ரட் ரிவர் வந்து வருது. தென் ரீச் த கேவர்ன்ஸ் மெஷர்லெஸ் டு மென். இதை ஃபஸ்ட்டே நம்ம பார்த்தோம், கேவர்ன்ஸ் மெஷர்லெஸ் டு மேன். அண்ட் sank in tumult to a lifeless ocean. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கேஜ் எல்லாம் கேவெல்லாம் தாண்டி வந்து அந்த லைஃப்லெஸ் ஓஷனுக்கு வந்து லைஃப் இருக்காதுங்களா, லைஃப்லெஸ் ஓஷனில் போய் கலக்குது அந்த ரிவர் வந்து. அப்போ அந்த ரிவர் வந்து சீல போய் மிக்ஸ் ஆகும்போது ஒரு பெரிய சத்தம், ஹியூஜ் நாய்ஸ் மாதிரி வருது, அதுதான் வந்து டியூமால்ட். அண்ட் amid this tumult Kubla heard from far ancestral voices prophesying war. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல டைமில் வந்துட்டு அந்த சத்தத்தையும் மீறி குப்லா கானுக்கு வந்து ஒரு சத்தம் கேட்குது. அவரோட
மூதாதையர்கள் கத்துற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வார்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டான்ஸா 2 பார்ட் 3. நெக்ஸ்ட்டு வந்து இதோட வந்து அந்த குப்லகானை வந்து அந்த சாப்டர் வந்து அவர் க்ளோஸ் பண்ணிட்டாரு. குப்லகானை வந்துட்டு அந்த ப்ளஷர் டோமை மட்டும் பார்ட் 4ல் எடுத்துக்கிறாரு. த ஷேடோ ஆஃப் த டோம் ஆஃப் ப்ளஷர், அந்த டோம், அந்த பேலஸோட டோம் இருக்குது இல்லைங்களா, அதோட ஷேடோ வந்து எங்கே படுதுன்னா அந்த ரிவர் மேலே படுது. ஃப்ளோட்டட் மிட்வே ஆன் த வேவ்ஸ், அந்த ரிவர் போகும்போது வேவ்ஸ் வரும் இல்லையா, அந்த வேவ்ஸில் வந்து பட்டுட்டு அந்த ஷேடோ வந்து எப்படி இருக்குன்னா ஃப்ளோட் ஆகிற மாதிரி இருக்குது. வேர் வாஸ் ஹியர்ட் த மிங்கிள்டு மெஷர், அங்கேருந்து தான் வந்து இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வந்து கேட்குது. ஃப்ரம் த ஃபவுண்டெயின் அண்ட் த கேவ்ஸ், அது ஃபவுண்டெயினும் அந்த கேவ்ஸ்க்கு ஃபவுண்டெயின் மாதிரி அந்த ரிவர் வருது, அந்த கேவ்ஸ்குள்ளே போகுது இல்லைங்களா, அந்த இடத்துல இருந்து தான் இந்த சவுண்ட்லாம் கேட்குது. இட் வாஸ் அ மிராக்கிள் ஆஃப் ரேர் டிவைஸ், அந்த ஒரு இதுவே வந்து ரொம்ப மிராக்கிளாக இருக்குது. அந்த ஒரு பிளேஸு, அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் எல்லாமே வந்து ரொம்ப மிராக்கிளாக இருக்குது. அ சன்னி ப்ளஷர் டோம் வித் கேவ்ஸ் ஆஃப் ஐஸ், அந்த வந்து ஒரு சன்னி ப்ளஷர் டோம், அந்த டோம் வந்து எப்படி இருக்குன்னா வெளியில் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சன்னியாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் உள்ளே போனால் வந்து ரொம்ப கேவ்ஸ் ஆஃப் ஐஸ் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்டான்ஸா 2. இந்த ஸ்டான்ஸா 2ல் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ரிவர் எப்படி வருது, அந்த ரிவர் எங்கெங்கெல்லாம் போகுது, அதுலேருந்து என்னென்னலாம் வருது, அதை கம்பேர் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த ஸ்டான்ஸா 2ல் வருது. நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸா 3ல் பார்த்தீங்கன்னா எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் ஒரு டாம்சல், ஒரு விமன், டாம்சல் அப்படின்னா யங் அன்மேரிட் விமன் அப்படின்னு அர்த்தம். வித் அ டல்சிமர், டல்சிமர்ன்றது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இங்கே ஒரு விமன் வித் அ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதுதான் டல்சிமர். இன் அ விஷன் ஒன்ஸ் ஐ சா. ஸோ இங்கே நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து ஃபஸ்ட்டு 2 ஸ்டான்ஸாலையுமே வந்து ஒரு தேர்ட் பர்சன் நரேட்டிவ் மாதிரி தான் இருக்கும். தேர்ட் ஸ்டான்ஸால் வந்து பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ் வந்து அவர் இன்க்ளூட் பண்ணுறாரு. அ டாம்சல் வித் அ டல்சிமர் இன் அ விஷன் ஒன்ஸ் ஐ சா. ஸோ ஒரு டைம் வந்து இந்த மாதிரி டாம்சல் டல்சிமர் வச்சுட்டு வாசிக்கிற மாதிரி நான் பார்த்தேன். அந்த டாம்சல் யாருன்னா அபிசினியன் மெய்ட். இட் வாஸ் அன் அபிசினியன் மெய்ட் அண்ட் ஆன் ஹர் டல்சிமர் ஷீ பிளேட் சிங்கிங் ஆஃப் மவுண்ட் அபோரா. ஸோ அந்த டல்சிமரில் வந்து அவங்க என்ன ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா மவுண்ட் அபோராவோட சாங்கை வந்து ப்ளே பண்ணுறாங்க. இந்த அபிசினியன் மெய்டை வந்து நம்ம எத்தியோப்பியன் மெய்டுன்னு சொல்லலாம். ஸோ கொஷின்ஸ் கேட்கும்போது அபிசினியன் வந்து மெய்டுன்ற இல்லாமல் எத்தியோப்பியன் மெய்டுன்னு கூட கொடுக்கலாம். ஸோ அதுவும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்ட் 2 ஸ்டான்ஸா 3ல பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா could I revive within me her symphony and song. ஸோ அந்த மெய்டு வந்து நான் ஒரு டைம் பார்த்தேன், ஆனால் அந்த மெய்டோட சாங் சிம்பனி அண்ட் சாங்கை வந்து நான் இப்போ கூட ரிவைவ் பண்ண முடியும். ரிவைவ் பண்ணி டு சச் அ டீப் டிலைட் இட் வுட் வின் மீ தட் வித் மியூசிக் லவுட் அண்ட் லாங். ஸோ அந்த மியூசிக்கை வந்து அந்த சாங்கை வந்து நான் என்னோட மியூசிக்கில் மேபி இந்த போயமாக கூட இருக்கலாம், இந்த மியூசிக்கில் என்னோட அந்த அளவுக்கு அவங்க எந்த வாசித்தது வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது, அந்த அளவுக்கு பிரமாதமாக என்னால் என்னோட போயமில் கொண்டு வர முடியும். அப்படி என்னால் கொண்டு வர முடிஞ்சதுன்னா ஐ வுட் பில்ட் த டோம் இன் ஏர். நான் வந்து அந்த டோமையும் அந்த பேலஸோட டோம் இருக்கு இல்லையா அதையும் வந்து நான் எப்படி பில்ட் பண்ணுவேன்னா இன் ஏர், அதாவது மேபி இந்த வந்து போயமில் மியூசிக்கில் சொல்கிறாரு. ஸோ அந்த டோமையும் வந்து நான் ஏரில் பில்ட் பண்ண முடியும். தட் சன்னி டோம் தோஸ் கேவ்ஸ் ஆஃப் ஐஸ். இதை வந்து அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப் பண்ணியிருந்தார் ஸ்டான்ஸா 2லையும். அந்த டோம் வந்து சன்னி டோம் கேவ்ஸ் ஆஃப் ஐஸ் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கார். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் பார்ட் இதில் அண்ட் ஆல் ஹூ ஹியர்ட் ஷுட் சீ தெம் தேர். அந்த சாங் அந்த அபிசினியன் மெய்டை வந்து சாங்கை கேட்டு எவ்வளோ இதானாங்களோ அந்த மாதிரி கேட்டவங்க வந்து இந்த நான் ப்ளஷர் டோம் பில்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா ஏரில் அதையும் வந்து பார்க்கணும். அதையும் பார்த்துட்டு அண்ட் ஆல் ஷுட் க்ரை பீவேர். அதை பார்த்துட்டோடனே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரும் வந்து பார்த்து அப்படின்ற மாதிரி கத்துவாங்க, பீவேர்னு கத்துவாங்க. ஹிஸ் ஃப்ளாஷிங் ஐஸ், ஹிஸ் ஃப்ளோட்டிங் ஹேர். அவனோட ஃப்ளாஷிங் ஐஸ், இங்கே நான் ஒரு கேர்ள் பிக்சர் கொடுத்துருக்கேன், அங்கே தான் கிடச்சிது, பட் ஹிஸ், ஸோ இது வந்து மேல், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிஸ் ஃப்ளாஷிங் ஐஸ், ஹிஸ் ஃப்ளோட்டிங் ஹேர். அவரை வந்து இதில் வந்து இந்த போயட்டை பற்றி தான் வந்து புகழ்கிறாங்க. ஹிஸ் ஃப்ளாஷிங் ஐஸ், ஹிஸ் ஃப்ளோட்டிங்
hair, weave a circle round him thrice. அவரை சுற்றி வந்து சர்க்கிள் பண்ணுங்க, 3 தடவை சுற்றி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ் வித் ஹோலி ட்ரெட். ட்ரெட்டுனா ஒரு ஃபியர்ஃபுல்லாக, ஒரு சாமி போய் கும்பிடும்போது எப்படி நீங்கள் ஒரு பக்தியாக பயபக்தியாக கும்பிடுவீங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபார் he on honey dew hath fed. honey dewன்றது வந்து ஒரு காட் குடிக்கிற அமிர்தம் அப்படின்ற சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காட் சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு. ஃபார் he on honey dew hath fed and drunk the milk of paradise. ஸோ அந்த ஹனி டியூவை வந்து அவங்க குடிச்சிருக்காங்க, அண்ட் அந்த மில்க் பாரடைஸோட மில்க், அந்த அமிர்தத்தை வந்து குடிச்சிருக்காங்க. ஸோ இது யார் குடிச்சிருக்காங்க அப்படின்னா காலரிட்ஜ். ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் லைக் திஸ் வீடியோ. இன்றைக்கி வந்து நம்ம டெலகிராம் ஆப்பில் வந்து இந்த போயத்துக்கான 5 கொஷின்ஸ் தான் போட போகிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலைன்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.